வாழ்க்கையில முன்னேறணும், இந்த 2025 நம்ம லைஃப் வந்து பெட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ சொல்ல போற 9 ஜாப்பனீஸ் ஹேபிட்ஸ் வந்து இன்னில இருந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஹேபிட்ஸ் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா தெரிஞ்சாலும் பெரிய அவுட்கம் வந்து கொடுக்கும். மற்றும் இந்த ஹேபிட்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைல் வந்து அடாப்ட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். So let's go. Hi guys, this is Akram. Number 1, change your food timings. ஜப்பானிய மக்கள் மட்டும் கிடையாது, மெஜாரிட்டி ஆசிய மக்களுடைய உணவு நேரம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ காலை உணவு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட் டைமிங் அப்படின்றது காலைல 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தான். அதாவது பிரேக்ஃபாஸ்டோட டைமிங் வந்து 5 AM to 7 AM. பட் நார்மலாக நம்ம இந்தியன்ஸ் வந்து எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம்? காலை சாப்பாடு 8 மணி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் மெஜாரிட்டி இந்தியன்ஸ். ஸோ 8 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் சாப்பிட்றாங்க. பட் காலை உணவுக்கு வந்து சிறந்த நேரம் அப்படின்றது 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தான். அதே மாதிரி மதியான சாப்பாடுக்கு வந்து சிறந்த நேரம் அப்படின்றது காலைல 11 மணில இருந்து மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் நம்ம வந்து மதியான சாப்பாடு வந்து சாப்பிடணும். பட் நம்ம வந்து இந்தியன்ஸ் வந்து மெஜாரிட்டி பேர் இது கரெக்டாக ஃபாலோ பண்றாங்க. பட் இன்னமும் சில பேர் வந்து 3 மணிக்கு 2 மணிக்கு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து இந்த 2 மணி நேரத்துல ஏதாச்சும் ஒரு டயத்துல வந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி நைட்டு சாப்பாடுமே காலைல மாதிரியே வந்து 5 மணில இருந்து சாயங்காலம் 5 மணில இருந்து நைட் வந்து 7 மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் நம்ம வந்து சாப்பிடணும். பட் இதுமே இந்தியன்ஸ் என்ன செய்யறாங்க, நைட் வந்து 11 மணி 12 மணி வரைக்கும் நைட்டு சாப்பாடு வந்து எழுத்துறாங்க. இந்த இடத்துல கரெக்டா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம காலைல சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் மதியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் ஒரு 6 மணி நேரம் கேப் இருக்கு. அதே மாதிரி மதியான சாப்பாட்டுல இருந்து நைட் சாப்பாடுக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் கேப் இருக்குது. ஸோ இதை வந்து ஜாப்பனீஸ் மக்கள் வந்து ஃபாலோ பண்றாங்க. அதனால அவங்களால ரொம்ப நாள் வந்து வாழ முடியுது மற்றும் ஹெல்த்தியாகவும் கூட. நம்பர் 2, தேங்க்யூ ஃபார் த மீல். இத்ததாக்கிமாஸ் அப்படின்ற இந்த வேர்டு ஜாப்பனீஸ் ஆனிமேலையோ இல்ல ஜாப்பனீஸ் மூவியோ டிவி சீரிஸ் ஒரு வாட்டியாவது இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் என்ன அப்படின்னா தேங்க்யூ ஃபார் த மீல் அப்படின்னு அர்த்தம். பட் இந்த எக்ஸாக்ட் மீனிங் மட்டும் கிடையாது, இதுக்கு இன்டைரக்ட் ஒரு மீனிங் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு உணவு கொடுத்த கடவுளுக்கு நம்ம வந்து நன்றி சொல்றோம். ரெண்டாவது விஷயம் இதுல வந்து இன்னொரு மீனிங் என்ன அடங்கியிருக்கு அப்படின்னா இந்த உணவை தயாரிக்கிறதுக்கு வந்து யார் யாரெல்லாம் இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க, லைக் வந்து ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த உணவு வந்து நம்ம செஞ்சு கொடுத்த நம்ம அம்மாக்கோ இல்லை வந்து ஒய்ஃபுக்கோ அவங்களுக்கும் வந்து இவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்றோம். சிம்பிளா சொல்றதா இருந்தா இந்த உணவை தயாரிக்கிறதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை வந்து செலுத்துறோம். அண்ட் மூன்றாவது விஷயமா வந்து இந்த இத்ததாக்கிமாஸ்ன்ற வேர்டுக்கு வந்து மீனிங் என்னன்னா நம்ம இந்த உணவுல வந்து ஒவ்வொரு நியூட்ரிஷன் இருக்குல்ல, அந்த நியூட்ரிஷனுக்கு எனக்கு இந்த நியூட்ரிஷன் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவுக்கும் நம்ம நன்றி சொல்றோம். ஸோ கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்றோம் ஒண்ணு, அப்புறம் இந்த உணவு வந்து இந்த என்னோட இடத்துக்கு வந்து கொண்டு வர வரைக்கும் வந்து யாரெல்லாம் அதுல நடுவில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் மூணாவது வந்து சாப்பாடுக்கும் நன்றி சொல்றேன். இப்படி இது எல்லாமே மீனிங் அடங்கின வார்த்தை தான் இத்ததாக்கிமாஸ். ஸோ இனிமேட்டு நீங்க பிரேக்ஃபாஸ்டோ லஞ்சோ டின்னரோ எது சாப்பிட ஆரம்பிச்சாலும் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், இத்ததாக்கிமாஸ் அப்படின்ற ஜாப்பனீஸ் வார்த்தை வந்து சொல்லுங்க. ஏன்னா இந்த வாரி ஒரு மீனிங் வந்து தமிழ்லயும் இல்லை இங்கிலீஷ்லயும் இல்லை. சப்போஸ் நான் தமிழ்ல தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிங்க அப்படின்னா எனக்கு இந்த சாப்பாடு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 3, clean the toilet. என்னது டாய்லெட்டா? இப்படிதான் நீங்க நினைப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். பட் ஜப்பான் வந்து டாய்லெட் கிளீன் பண்றதுனால நம்ம லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புறாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஜப்பான்ல வந்து அச்சீவர்ஸ் இருப்பாங்களா அவங்க எல்லாருமே தனக்கு வந்து டாய்லெட் கிளீன் பண்ற பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே எல்லா மக்கள்கிட்டையும் வந்து சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா எனக்கு இந்த டாய்லெட் கழுவுற பழக்கம் இருக்கிறனால நான் அச்சீவ் பண்றதுக்கு வந்து எனக்கு ஒரு பிக் ஸ்டெப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு பானாசோனிக் கம்பெனியோட ஃபவுண்டர் கோனோசுகே மட்சுஷிதா, அடுத்து தகேஷி கிட்டானோ ஒரு ஃபேமஸான டைரக்டர் மற்றும் கமெடியன், சோயிச்சிரோ ஹோண்டா கம்பெனியோட ஃபவுண்டர், இப்படி இந்த எல்லா அச்சீவர்ஸுமே சொல்லியிருக்காங்க டாய்லெட் கழுவுறது அப்படின்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன் இந்த அச்சீவர்ஸும் சாதாரண மக்களும் டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ரீசன் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் பண விஷயத்த நிறைய லக்கு நமக்கு கிடைக்கும். ஃபெங் ஷுய் அப்படின்ற சைனீஸ் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா டாய்லெட் கழுவுறது நிறைய பேர் விரும்பப்பட மாட்டாங்க. அப்படி விரும்பப்படாத விஷயத்த நாம விரும்பி செய்யும் போது நம்ம டாய்லெட் கிளீன் பண்ற மாதிரி நம்ம மைண்டும் கிளீன் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா டாய்லெட் கடவுளே இருக்காரு, பேரு உசுசமா மியோ, அவரு எக்கனாமிக் சக்சஸ் கொடுப்பாராம். ஸோ இதனாலதான் அச்சீவர்ஸ் டாய்லெட் கழுவுறது ஒரு முக்கிய பங்கா பாக்குறாங்க. நம்பர் 4, humble yourself. எல்லா சிச்சுவேஷன்லையும் நம்ம ஹம்பிளா இருக்க பழகிக்கணும். ஸோ தட் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும் கூடிய சீக்கிரத்துல. எனக்கு தெரியும் எல்லா நேரத்துலயும் ஹம்பிளா இருக்கிறது வந்து அப்படியே மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் நமக்குள்ள ஹம்பிள்னஸ் வந்து உருவாக்கிக்கணும். அப்பதான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஷுசாபுரோ காகியாமா எல்லோ ஹேட்டுடைய ஃபவுண்டர், ஜப்பான்ல நம்பர் 1 டாய்லெட் கிளீனர்ஸ். 28 வயசு வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட கம்பெனி டாய்லெட்ஸ் எல்லாத்தையும் இவரே கிளீன் பண்ணாராம்.
ஸோ அப்போ இருந்து இப்போ வரப்போனா எக்ஸாக்டா ஒரு 53 வருஷம் ஆச்சு. அவர் ஒரு ஸ்பீச் வந்து சொல்லியிருக்காரு, 1000 பேருக்கு மேல நான் வந்து டாய்லெட் கிளீன் பண்ணவங்கள பார்த்துருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹம்பிள் ஆயிட்டாங்க டாய்லெட் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஹம்பிள்னஸ் நம்மளோட ஒர்க் ரிலேஷன்ஷிப் மற்றும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்லையும் பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத அவர் ஸ்பீச் வந்து சொல்றாரு. ஜாப்பனீஸ் மக்கள்கிட்ட ஹம்பிள்னஸ் இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. அவங்களோட தாய்மொழியான ஜப்பானிய மொழியில வந்து கெய்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. அதாவது இப்போ இங்கிலீஷ் சொல்றதா இன்ஃபார்மல் ஸ்பீச், ஃபார்மல் ஸ்பீச், மோர் ஃபார்மல் ஸ்பீச் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? மரியாதையற்றது மரியாதை, அப்புறம் ரொம்ப வந்து மரியாதை அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டேர்ம் தான் இந்த கெய்கோ. ஸோ ஜாப்பனீஸ் மக்கள் வந்து அவங்க ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசும்போதோ இல்லை வந்து அவ்வளோ தெரியாத நபர்கள்ட்ட வந்து பேசும்போது அவங்க வந்து கெய்கோ ஃபார்மேட்ல வந்து மாத்திப்பாங்க அவங்களோட பேச்சு. அதை தாய்மொழியிலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹம்பிள்னஸ் அப்படின்றது அவங்க தாய்மொழியிலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்துடுது. இன்னும் சொல்ல போனா நம்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் கிளீன் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஜப்பானிய மக்கள் ஈவன் வந்து பப்ளிக் டாய்லெட் வந்து அவங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிட்டு வந்து அதையும் வந்து கிளீன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பழக்கம் இருக்கு. மற்றும் வந்து அவங்க ரோட்லயோ இல்லை தெருவுலையோ பார்த்தீங்கன்னா நடந்து போறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு குப்பையை பார்த்தாலோ அது அடுத்தவங்களே பார்த்தீங்கன்னா அந்த குப்பையை வந்து ரோட்ல போட்டிருந்தாலும் அதை வந்து இவங்களே அசிங்கப்படாம எடுத்து டஸ்ட்பின் வந்து போடுவாங்க. இதனாலதான் அவங்க நாடு முழுக்க சுத்தமா இருக்கு மற்றும் அவங்களோட மனசும் சுத்தமா இருக்கு. நம்பர் 5, ஆர்கனைஸ் யுவர் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ். செப்பலோ இல்ல ஷூவோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி வைக்கும் போது அது ஒன்னா சேர்த்து வச்சு நீட்டா வைங்க. ஆனா என்ன பயன் இது செய்யறதுனால? இங்க பாருங்களேன், இந்த வீட்டுல செப்பல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பரத்தி கிடக்கு, ப்ராப்பரா இல்லை. ஆனா அதே ஒன்னா சேர்த்து வச்சு நீட்டா வைக்கும் போது எப்படி இருக்கு? ஆர்கனைஸ் பண்ணதை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள வந்து ஒரு சந்தோஷம் தானே ஏற்படும், ஒரு ஹாப்பினஸ். ஸோ யூ வில் ஃபீல் மச் பெட்டர். பிளஸ் இதனால உங்க செல்ஃப் எஸ்டீம் வந்து கூடும். மற்றவங்க உங்களை வந்து ஒரு நீட்டான பர்சன், ஒரு ப்ராப்பரான பர்சன், ஒரு டிசிப்ளினான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்ப்பாங்க. உங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்க செப்பல் அண்ட் ஷூஸ் மட்டும் இல்லாம உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷூஸ் அண்ட் செப்பல் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷூஸ் அண்ட் செப்பல் அவங்க பார்த்து போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து சேர்த்து வச்சு நீட்டா வைங்க. மறுபடியும் இப்ப நான் சொன்ன விஷயம் நிறைய பேர் பார்த்தா செய்ய விரும்ப மாட்டாங்க. ஸோ விரும்பப்படாத விஷயத்த நீங்க வந்து விரும்பி செய்யும் போது உங்க மைண்ட் வந்து கிளியர் ஆகும். நம்பர் 6, இம்ப்ரூவ் யுவர் பாஸ்டர். அந்த காலத்து மக்கள் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா உங்க பாடி பாஸ்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறது மூலயமா உங்க மைண்ட் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிளஸ் உங்க பாடி பாஸ்டர் அதாவது நம்ம சோல்ஜர்ஸ் அண்ட் முதுகு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா வைக்கும்போது நீங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து மற்றவங்களுக்கு இடையில ஏற்படுத்துறீங்க. ஸோ நீங்க பாக்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவா தெரிவிங்க. இதனால நிறைய ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து அவங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸான கிமோனோ வந்து உடுத்துவாங்க. ஸோ தட் அவங்க வந்து ஸ்ட்ரைட்டா நிற்பாங்க, ஸ்ட்ரைட்டா உட்காருவாங்க. அதுக்குன்னு நான் உங்களை வந்து பார்த்தா கிமோனோ எடுத்து சொல்லலை. ஸோ நீங்களும் வந்து ஸ்ட்ரைட் உங்க பாடி போஸ்டர் வந்து ஸ்ட்ரைட்டா வைங்க. ஸோ தட் நம்மளுக்கு சீக்கிரமே பார்த்தா முதுகு வலி, கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வராது. இந்த பாஸ்டர் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து எல்லா ஜாப்பனீஸ் ஸ்கூல்லையும் பப்ளிக்கா இருக்கட்டும் பிரைவேட்டா இருக்கட்டும் எல்லா ஜாப்பனீஸ் ஸ்கூல்லையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா தனித்தனி சேர் வித் டெஸ்க் வந்து பார்த்தா கொடுக்குறாங்க. நம்பர் 7, be happy always. நம்ம ஹாப்பியா இல்லாதனால தான் நம்மளோட மைண்ட் வந்து அப்பப்போ வந்து கரெக்டாக வேலை செய்ய மாட்டேங்குது. அதே நம்ம பாசிட்டிவ் வைப்ஸ் பிளஸ் வந்து ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து கரெக்டாக வேலை செய்யும். கரெக்டா? பட் எப்படி பண்றது? எப்படி நம்ம ஆல்வேஸ் ஹாப்பியா இருக்கிறது? இதுக்கு தான் வந்து ஜாப்பனீஸ் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, வரேதத தருவோஷிரு. அர்த்தம் என்னன்னா knowing that your content will bring peace to your heart. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒன்று இல்லாத பத்தி இருப்பா யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அதே உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதை வந்து பார்த்தா நீங்க வந்து இன்னும் அப்ரிஷியேட் பண்ணணும், நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் புரியல என்ன சொல்ல வரேன்னு. எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சது வாங்க முடியாம இருக்கலாம், இல்ல உங்களுக்கு நல்ல ஹெல்த் இல்லாம இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு நல்ல கண் இருக்கு என்னை பாக்குறதுக்கு, உங்களுக்கு நல்ல காது இருக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்றது கேட்கறதுக்கு, அண்ட் உங்கள்கிட்ட ஒரு நல்ல போனோ இல்ல ஒரு லேப்டாப்போ இருக்கு இந்த வீடியோ வந்து பாக்குறதுக்கு. உங்களுக்கு ஃபீவர் இருக்கலாம் ஆனா உங்க இதயம் வந்து இன்னும் துடிக்குது. கரெக்டா? இப்ப புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இது மாதிரி தாட்ஸ் வந்து எனக்கும் சம்டைம்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். பட் அந்த தாட்ஸ் வரும்போது நம்ம வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து மாத்திட்டே இருக்கணும். நம்பர் 8, கீப் எவ்ரிதிங் ஆன் டைம். நிறைய பேர் வந்து உங்களுக்கு பங்க்சுவாலிட்டி பத்தி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா பங்க்சுவாலிட்டியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்யூலாம் போட்டிருப்பீங்க. பட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. அது நீங்க மட்டும் கிடையாது, நம்ம முழு நாடே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. நம்ம வந்து ட்ரெயினில் போய் நிற்போம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரும், 10 நிமிஷம் கழிச்சு வரும், 15 நிமிஷம் கழிச்சு வரும், அரை மணி நேரம் கழிச்சு கூட வரும். இவ்வளோ லேட்டாக இருந்தனா ட்ரெயின் நம்ம நாட்டில் வருது. பட் ஜப்பான்ல வந்து ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா டயத்துக்கு வந்து வந்துடும். சப்போஸ் தப்பி தவறி 1 நிமிஷம் டிலே ஆனாலும் ஸ்டேஷன்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஒரு அப்பாலஜி அனௌன்ஸ்மெண்ட். இந்த மாதிரி ட்ரெயின் வந்து 1 நிமிஷத்துக்கு லேட்டா வந்துச்சு, தயவு செய்து மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஓடும். இன்னும் சொல்றா இருந்தா ஒரு தடவை நான் ஜாப்பனீஸ் நியூஸ்ல பார்த்தேன், ஒரு ட்ரெயின் வந்து குறிப்பிட்ட நேரம் போட்டிருக்கு, அந்த நேரத்துக்கு ஒரு 20 வினாடிகளுக்கு முன்னாடி வந்துச்சு.
20 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்துருச்சு. அதுக்கு ஒரு அப்பாலஜி அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க. மன்னிக்கவும், இந்த மாதிரி ட்ரெயின் வந்து ஒரு 20 செகண்டுக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க. இதை பார்க்க வந்து ரொம்ப ஓவரா தெரியலாம். பட் நம்ம வந்து இதுல இருக்க பங்க்சுவாலிட்டியை அட்மையர் பண்ணணும். எவ்வளவு பங்க்சுவாலிட்டியா இருக்காங்க மற்றும் பங்க்சுவாலிட்டியை மீறினாங்க அப்படின்னா எவ்வளவு வந்து அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஜஸ்ட் 20 செகண்ட் தான் டிலே ஆச்சு. அதுக்கு பார்த்தா ஒரு மன்னிக்கவும் போறாங்க. 1 நிமிஷம் டிலே ஆனாலும் பார்த்தா அதுக்கு வந்து அவங்க அப்பாலஜி வந்து மேக் பண்றாங்க. ஸோ இந்த பங்க்சுவாலிட்டியை தான் நம்ம வந்து அட்மையர் பண்ணணும். ஜாப்பனீஸ் மக்கள் வந்து இந்த ட்ரெயின் விஷயத்துல மட்டும் கிடையாது, அவங்க வந்து எந்த ஒரு மேரேஜ் ஈவெண்ட்டோ இல்லை பர்த்டே ஈவெண்ட்ஸோ இல்லை மீட்டிங்கோ எதுக்கு போனாலுமே டைம் வந்து கரெக்டாக வந்து பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. நம்பர் 9, ஸ்லீப்பிங் early அண்ட் waking up early. இந்த விஷயத்தை வந்து ஜாப்பனீஸ் காரங்க மட்டும் சொல்லல, வேர்ல்டே பார்த்தீங்கன்னா இந்த ஹேபிட் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுது. பட் இதை நம்ம வந்து ஜாப்பனீஸ் காரங்க ஏன் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சூரியனை தான் வந்து கடவுளை வந்து கும்பிட்டு இருந்தாங்க. ஸோ இன்ஃபேக்ட் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து சூரிய ஒளி அவங்க மேல பட்டாதான் அவங்களால வந்து சுறுசுறுப்பாகி ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து சீக்கிரம் எழுதிக்க இந்த பழக்கத்தை வந்து அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஸோ எது எப்படியோ நாம வந்து சீக்கிரமா தூங்கிட்டு சீக்கிரமா எழுந்திரிக்கணும். ஸோ தூங்குறதுக்கான பெஸ்ட் டைமிங் என்ன அப்படின்னா 9 PM, நைட் 9 மணி. அப்படி முடியலன்னா அதிகபட்சம் வந்து 10 மணி. அதே மாதிரி எந்திரிக்கிறதுக்கான சிறந்த நேரம் அப்படின்றது 5 மணி. சப்போஸ் நம்ம வேலைக்காரனால இந்த மாதிரி 10 மணிக்கோ 9 மணிக்கோ தூங்க முடியல, அந்த சமயத்தில் நீங்க என்ன செய்யணும், ஒரு 1 hour 2 hour வந்து நீங்க ஒரு நாப் மாதிரி மதியானம் வந்து எடுத்துக்கணும். ஸோ தட் உங்களோட அஃபிஷியல் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க கரெக்டாக வந்து 5 மணிக்கு எந்திரிச்சிடலாம். ஓகே, 2025 உங்க லைஃப் வந்து பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்றேன். இதே மாதிரி நல்ல வேலை நெக்ஸ்ட் மீட் பண்ணோம். Until then, see you.